ஷில்பா, நான் நல்லா இருக்கேன். நீ பிள்ளைங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. என்ன திடீர்னு போன் போட்டிருக்கிய? ஷில்பா, சௌமியை பார்த்துட்டு போனாப்புல மாப்பிள்ளை வீட்டு கருவிய. ஆமா, என்னாச்சுங்க? ஏதோ பிரச்சனையா? ஐ ஜாலி. பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்ல. இந்த மாப்பிள்ளை பையனும் அவங்க அம்மாவும் இன்னைக்கு வீட்டுக்கு வராவலாம். நம்ம வீட்டுக்கா? எதுக்கு? அது அன்னைக்கு நிச்சய தேதியும் கல்யாண தேதி எதுவுமே குறிக்கல. அதான் இப்ப நாள் குறிச்சிருக்காவலாம் சொல்றதுக்காக வராவ. ஓஹோ, அப்படியா? ஜும்மா, என்னாச்சு? எனி குட் நியூஸ்? ஆமாமா, குட் நியூஸ் தான். என்னதுமா? சொல்லு சொல்லு சொல்லு. என்னாச்சு ஷில்பா? சௌமி என்ன கேக்குறா? ரொம்ப சந்தோஷமா கேக்குற மாதிரி தெரியுது. அது ஒண்ணும் இல்லைங்க. நீங்க அந்த மாப்பிள்ளை பையனை பத்தி சொன்னீங்கல்ல, அதான் அப்படி சந்தோஷமா கேக்கா. ஓஹோ, அப்படியா? நம்ம பிள்ளைக்கு மாப்பிள்ளை பையனை பிடிச்சு போச்சோ? அன்னைக்கு என்னவோ நம்ம ரோசிட்ட பத்தி கல்யாணம் எல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தா, இப்போ பிடிச்சிருச்சாமோ? ஆமாங்க, பிடிச்சிட்டான். மாப்பிள்ளை ஒரு நாள் வீட்டுக்கு வந்தாரு. ஓஹோ, அப்படியா? அதனால பிடிச்சி போச்சோ பிள்ளைக்கு? சரி சரி, சந்தோஷமான விஷயம் தான். ஷில்பா, மாப்பிள்ளை வீட்டுக்கார வேணும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாவ. வீட்டை கொஞ்சம் தெளிவா பேசு. சரிங்க, நான் பாத்துக்கிட்டேன். நிச்சயம் எனக்கு கல்யாணம் எனக்குன்னு டேட் எல்லாம் தெளிவா கேட்டு வை. நான் பிறகு போன் பண்ணியேன், சரியா? சரிங்க, போன வைக்கே. ஜும்மா, என்னாச்சுமா? நான் சொன்ன மாதிரியே ஓடி போயிட்டானா? வாயில அடிச்சோமி. யார் வாயில? ஐயோ கடவுளே. சாமிமா, அந்த மாப்பிள்ளைக்கு அம்மையோ இப்ப நம்ம வீட்டுக்கு வராவலாம். அவ எதுக்காக இப்ப இங்க வர்றாவ? அது நிச்சய தேதி கல்யாண தேதி குறிச்சிட்டு வராவலாம். ரொம்ப அவசியம். நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டேன். இதுக்கா வர்றாவ? அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா, நல்ல விஷயத்துக்காக வராவ. நீ சீக்கிரமா போய் வேற ட்ரெஸ் எடுத்து போடுமா. மாப்பிள்ளை பையன் வரும்போது இதே ட்ரெஸ்ஸோட வந்து நிக்காத. அம்மா, நான் வரும்போது முன்னாடியே வந்து நிக்க மாட்டேன். ஐயோ, அவையெல்லாம் பேசக்கூடாதுமா, மரியாதையா பேசணும். என்னால அந்த பக்கமே வர முடியாது. சரிம்மா, வேற ட்ரெஸ் மாத்து. சும்மா வந்து வணக்கம்னாது சொல்லிட்டு போ. எதுவுமே சொல்ல முடியாது. எதா இருந்தாலும் நீயும் பேசிக்க, அப்பாவும் பேசிக்கிடட்டும். என்னால ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. அப்ப சரி, உங்க அப்பாக்கு போன் போட்டு சொல்லட்டுமா? ஏம்மா, எதுக்குமா இப்படி இருக்கா? அப்போ ஒழுங்கு மரியாதையா நான் சொன்ன மாதிரி வேற ட்ரெஸ் போட்டுட்டு வா. திடுதிப்புடு மாப்பிள்ளை வீட்டுக்காரவிய வராவளே. வீட்டுல இன்னைக்கு சமைக்க கூட இல்ல. ஒழுங்கா என்ன செய்ய? ஒரு பால் பாக்கெட் மட்டும் வாங்கிட்டு வந்து வைப்போம். முன்னக்குட்டியே சொல்லிருந்தா மட்டும் அப்படியே வடை பாயாசத்தோட சாப்பாடு ரெடி பண்ணி இருப்பா. வீட்டுல குழம்பு வைக்கிறதுக்கே ரூபாய் இல்லையா? என்னைய கல்யாணம் பண்ணி கொடுக்க வர்றாவளா? அதுக்கு மட்டும் எப்படி ரூபாய் வர்றதுக்கு? இவன் எதுக்காக போயாம இங்க வாரான்? எனக்கு அவனை பார்க்கவே பிடிக்கல. என் மனசுல சேகர் தான் இருக்கான். இன்னைக்கு வர்ற மாப்பிள்ளை கிட்ட எப்படியாவது என் மனசுல சேகர் தான் இருக்காங்கிற விஷயத்த சொல்லிடணும். வாங்க வாங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்க சம்மந்தி, வாங்க மாப்பிள்ளை. நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் சம்மந்தி, உட்காருங்க. மாப்பிள்ளை, நீங்களும் உட்காருங்க. என் புருஷ இப்ப கொஞ்சம் முந்திதான் போன் போட்டவ சம்மந்தி. நீங்க வாரியன்னு சொன்னாவ. அப்படியா? என் வீட்டுக்காரவிய அவியலுக்கு போன் போட்டு சொன்னாவ. அதான் அவிய உங்களுக்கு சொல்லியிருப்பாவ போல. அவிய என்ன ஊர்ல தான் இருக்காவளோ? ஆமா சம்மந்தி, கல்யாணத்துக்கு முன்னாடி தான் வரணும்னு சொன்னாவ. ஓஹோ, அப்படியா? நின்னுட்டே இருக்கீல, உட்காருங்க. இருக்கட்டும் சம்மந்தி, உங்களுக்கு காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் இருக்கட்டும், நாங்க போகும்போது குடிக்கும். ஆமா, என் மருமவளைங்க உள்ளதான் இருக்கா சம்மந்தி. நீங்க வாரி என்னோட ரெடி ஆயிட்டு இருக்கா? ஓஹோ, அப்படியா? அம்மா, நான் வேணா போய் பார்த்துட்டு வந்துட்டுமா? ஐயோ, சும்மா இருல, ஏதோ நினைச்சுக்கிட போறாவ. என்னாச்சு சம்மந்தி? மாப்பிள்ளை என்ன சொல்லியாவ? அது ஒண்ணு இல்ல சம்மந்தி, வந்த விஷயத்த டக்குபுக்குன்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு சொன்னான். இல்ல, மெதுவா சொல்லிட்டு மெதுவா கூட போலாமா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. என்ன விஷயம் சம்மந்தி? அது நீங்க நேரடியா கல்யாணத்தை வச்சுக்கிடலான்னு அன்னைக்கு பேசுனீல்ல. எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு மகன். அவனை
மகளுக்கு எல்லாமே செஞ்சு பார்க்கணும்னு எங்களுக்கு ஆசை. அதனால நிச்சயமும் சேர்த்தே வச்சிருவோம். என்னது நிச்சயமா? ஆமா சம்மந்தி, ரொம்ப கிராண்டா கூட நீங்க செய்யாண்டா, வீட்லயே சிம்பிளா வச்சிருங்க. எங்க சைட்ல இருந்து ஒரு வேனு 2 கார்ல வருவோம், அவ்வளவுதான். உங்க சைட்ல எவ்வளவு பேர் வேணாலும் கூப்பிட்டுக்கிடுங்க. ஐயோ, நிச்சயம்லாம் பண்றது கஷ்டமாச்சே. உங்களுக்கே தெரியும், நாங்க நகை போடாம தான் கெட்டியே கொடுக்கோம். அப்படி இருக்கும்போது நிச்சயம் பண்றதுக்கு மட்டும் ரூபாய் எப்படி வரும்? நிச்சயத்துக்கு துணிமணி மாதிரெல்லாம் நாங்க தான் எடுக்க போறோம். நீங்க என்ன சாப்பாடு தானே போட போறீங்க, அது முடியாதா? இல்ல சம்மந்தி, சாப்பாடுனாலும் கஷ்டம் தானே. என்ன நீங்க எல்லாத்துக்கும் முடியாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு நிச்சயம் பண்ணாம விட்டுட்டோம்னா நாளைக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும், எதுவுமே செய்யலையேன்னு. அதனால சிம்பிளா நிச்சயம் பண்ணி போட்டோலாம் எடுத்துட்டா நம்மளுக்கு ஒரு திருப்தியா இருக்கும்ல. மண்டபம் கூட பிடிக்க வேண்டாம், வீட்லயே வச்சு பண்ணுங்களா. தான் மாடியில இவ்வளவு இடம் இருக்குல்ல, வெளியவும் இடம் இருக்கு, பந்தல போட்டுக்கிடலாம். வீட்டுக்குள்ள வச்சு சிம்பிளா மோதிரம் மாத்தட்டும். போட்டோஸ்லாம் எடுப்பாவ, உங்களுக்கும் ஞாபகமா இருக்கும், எங்களுக்கும் ஞாபகமா இருக்கும். இந்த மாசத்துலயே வர 17ஆம் தேதி நாள் நல்லா இருக்குன்னு ஜோசியர் சொன்னாரு. அதான் நிச்சயத்தை முதல்ல வச்சுட்டு கல்யாணத்தை அடுத்த மாசம் வச்சுக்கலாம்னு நினைக்கும். நாங்க பூ வைக்கிறத வேற யார்ட்டையுமே சொல்லவே இல்லை. நேரடியா கல்யாணம்னு எல்லாரையும் போய் கூட முடியுமா? சிம்பிளா நிச்சயத்தை முடிச்சிட்டோன்னா எல்லாத்தையும் சொல்லிடலாம் ஒரு வார்த்தை. இல்ல சம்மந்தி, நிச்சயத்துக்கு சாப்பாடு போடணும், பந்தல் போடணும், மேடை போடணும், ஏகப்பட்ட ரூபா செலவாகும். பெஞ்சு போடணும், சேர் போடணும். ஏ அம்மா, அதெல்லாம் ஏற்பாடு பண்ண கூட இங்க ஒரு ஆளும் இல்ல. ஆண்டி கவலைப்படாதீங்க, நான் வேணா ஏற்பாடு பண்றேன். இல்ல மாப்ள, ரூபாய்க்கு ரொம்ப கஷ்டம், ஏற்பாடு பண்ணவும் இங்க ஆள் இல்ல. என் மூத்த மருமகனும் சரி, என் வீட்டுக்காரவியலும் அங்க இருக்காவ. அதனால கல்யாணத்தை நேரடியா வச்சுட்டீங்கன்னா அது உங்க செலவோட செலவா போயிரும்ல. பேசாம 17ஆம் தேதின்னு சொன்னீங்களே, அன்னைக்கே கல்யாணத்தை வச்சிருங்க. என்னம்மா சாமி, நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கேன். ஹாய் சௌமி. ஹாய். சும்மா எதுக்குமா இவ்வளவு அவசரப்படியா? 17ஆம் தேதி நீ கட்டி தள்ளி விட்டுறலாம்னு பாக்குறியோ? நான் இந்த வீட்ல இருக்கிறது உனக்கு அவ்வளவா பாரமா இருக்கு. எதுக்குமா இப்படி பண்றா? சம்மந்தி என்னாச்சு? என் மர்மம் என்ன சொல்லியா? சம்மந்தி அது ஒண்ணு இல்ல, என் மகளுக்கும் நிச்சயம் தனியா கல்யாணம் தனியா தனித்தனியா பண்ணணும்னு ஆசையா இருக்கான். அதான் அவளே வந்து மெதுவா என் காதல சொல்லியா சம்மந்தி. அப்படியா? பாத்தீங்களா, உங்க மகளுக்கும் ஆசை இருக்கு. ஆமா, உங்க மூத்த மகளுக்கு இந்த மாதிரி நிச்சயம் தனித்தனியா செஞ்சீங்களா? இல்ல சம்மந்தி, நாங்க போய் தான் மாப்பிள்ளைய பார்த்தோமா, பிடிச்சு போச்சு, அப்படியே கல்யாணத்தை முடிச்சிட்டோம். எங்களுக்கு அது ஒரே செலவா போயிட்டு அவியலே எல்லாத்தையுமே பண்ணிட்டாவ. மூத்த மருமவே இன்னைக்கு வரைக்கும் எங்ககிட்ட ஒத்த பைசா கூட வாங்கவே இல்லை சம்மந்தி. ஏன் என் மகளுக்கு வளகாப்பு கூட நாங்க செலவு பண்ணலன்னா பாத்துக்கிடுங்களா. வளகாப்புல இருந்து பிரசவம் வரைக்கும் அவர் தான் செலவு பண்ணாரு. சும்மா வளகாப்பு சாப்பாட்டு நம்ம தானே போட்டு இதுக்கு அப்படி சொல்லிட்டு இருக்கா? சாமிமா அப்படி சொன்னாதான் உன்னைய கட்டிட்டு போனாலும் எதுவும் கேட்க மாட்டாமா. நீ ஒருக்கிய உன்னால என்னத்தை சொல்லனே தெரியல. சம்மந்தி, நாங்க உங்களுக்கு வீண் செலவு இழுத்து விடியோன்னு நினைச்சுக்கிடாதங்க. உங்க மகளுக்கும் ஆசை இருக்கு பத்தியலா? நான் எதுவும் ஆசைலாம் படல. தெரியுதுமா, வெக்கப்படாத, அம்மா சொன்னாவே. ஷோ, எங்க அம்மையை சொல்லணும், ஏதாவது சொல்லி தொலைச்சிரே. இதுவெல்லாம் நம்பவே மாட்டேங்குதுவே. இதுல அவன் வேற திங்குற மாதிரியே பார்க்கான். முன்ன பின்ன என்னைய மாதிரி ஒரு அழகான பொண்ணு பார்த்திருக்கவே மாட்டான் போல. நான் கண்ணுல கொல்லிய வைக்க எப்படி பாக்குறான்? சம்மந்தி, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா எங்க கிட்ட செலவு பண்ண ரூபாய் இல்லையே, அதனாலதான் நான் யோசிக்கேன். இல்லனா நாங்க பாட்டுக்கு செலவு பண்ணிடுவோம். ஆமா, இருந்துட்டா மட்டும் அப்படி செலவு பண்ணி தள்ளிடுவா. அக்காக்கும் செலவு பண்ணல, எனக்கும் செலவு பண்ணல. அவ்வியிட்ட நல்ல கதை விடு. சாமி அமைதியா பேசுமாவியல் கேட்டுற போது ஒன்னும் கேட்காது. ஒன்னுக்கு காது பியூஸ் போச்சு, ஒன்னுக்கு கண்ணு பியூஸ் போச்சு. ரெண்டு எப்படி உட்கார்ந்துருக்குன்னு மட்டும் பாரு. உங்களுக்கு நிச்சயத்துக்கு ஏற்பாடு பண்றதுக்கு எல்லாமே கஷ்டம் தான் எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் பிள்ளைகளுக்கு நிச்சயம் பண்ணா நல்லா இருக்குமே நாங்க ஆசைப்படியோம். உங்களுக்கு ஆசை இருக்கும்ல?
காசு இருந்து என்ன பிரயோஜனம்? நாங்க கஷ்டப்பட்டுட்டுல இருக்கோம். கடனுக்கு கூட 10 பைசா யாருமே எங்களை நம்பி தர மாட்டாவ சம்மந்தி. இந்த வீடு கூட கடன்ல தான் இருக்கு. நகைன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே இல்ல. ஆண்டி கவலைப்படாதீங்க, நிச்சயத்துக்கு ஆகிற செலவை நானே பாத்துக்கிறேன். எதுக்குல? அம்மா அவங்களே பாவம் கஷ்டப்படுறாங்க, நம்மளே செலவெல்லாம் பாத்துக்கலாம். நீ பண்றதெல்லாம் சரியில்லை. சும்மா இருங்கம்மா. ஆண்டி நான் பாத்துக்கிறேன். அப்படியே மாப்பிள்ள, ரொம்ப சந்தோஷம். இங்க பாருங்க, நீங்க கலந்து பேசிட்டு உங்க வீட்டுக்கார வீட்டையும் கேட்டு சொல்லுங்க, நிச்சயம் வைக்கலாமா வேண்டாமான்னு. அவர் வேண்டாம்னு சொன்னா வைக்காண்டாம். சம்மந்தி அதான் மருமவே செலவு பண்ணின்னு சொல்லியாவல்ல, அப்போ நிச்சயத்தை வச்சிருவோம். வச்சிடலாம் ஆண்டி. இல்ல இல்ல, எல்லாத்துக்கும் நாங்களே செலவு பண்ணிட்டு இருக்க முடியுமா? கல்யாணத்துக்கு வர ஏகப்பட்ட செலவு இருக்கு. நீங்க நகையும் போட மாட்டேன்ட்டிய, எதுவுமே செலவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டிய. மொத்த செலவும் எங்களுக்கு தானே இருக்கு. நிச்சய செலவையும் எங்க தலையிலே தூக்கி போட்டா ரொம்ப கஷ்டம். நாங்களும் கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு. சரி சம்மந்தி, அப்ப நான் ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லுங்க. வர 17ஆம் தேதி தான் நாள் நல்லா இருக்குன்னு சொன்னீங்கல்ல? ஆமா, நாள் நல்லா இருக்கு. நாங்க விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கோம். பேசாம அன்னைக்கே